பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சதீஷ் வந்து நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் குமாரும் அரசிக்கும் நடந்ததை நியூஸில் போட்டிருப்பாங்க. குமார் வந்து அரசி காலில் விழுந்ததெல்லாம் நியூஸ்லெல்லாம் பரவிட்டு இருக்கு. அந்த டைமில் சதீஷ் வந்து அந்த நியூஸை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டுமே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அரசியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவள் சொன்னப்போ நாம் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நான் வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், நீ அதுக்கு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க, நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் இருக்கட்டும்மா, ஆனால் எனக்கு அரசியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம வேணால் திரும்பியும் ஒரு தடவை போய் பேசி பார்க்கலாமா, நம்ம பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லு, அவளை விட அழகாக ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ சொல்லி தானே அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தோம், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன், அவர் ஓகே சொன்னாருன்னா நம்ம நாளைக்கா போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் உக்காந்துட்ருப்பாங்க. அப்போ குமார் வராங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன்டா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை அப்போ தான் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. ஏன்டா எல்லாம் ஏன்டா இப்போ அழுறேன்னு சொல்லிட்டு குமார்கிட்ட கேட்பாங்க. இல்லை அப்போ தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அவள் எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கா, ஆனால் நான் இவ்வளோ பண்ண தப்பை மறந்து என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா, அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இல்லை அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குடா புலம்பிட்டு இருக்க, சரி விட்றா, உண்மை ஆனால் உண்மைதான்டா, அவள் காலில் நீ எப்போ விழுந்தாலும் தப்பே இல்லைடா, 1000 பேசும் இந்த உலகம், ஆனால் நீ அவள் காலில் விழுந்தது தப்பு இல்லைடா, நீ சரியான காரியம் தான் பண்ணியிருக்க, இனிமேவாவது நீ நல்லபடியாக திருந்தி வாழு, உன் அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்பத்தான் சொல்கிறாங்க, அடுத்து நீ வந்து இப்போ இருக்கிற மாதிரியே நீ எப்பயும் இருடா, நீ வந்து என்றைக்குமே நீ அரசியை வந்து திரும்பியும் பழி வாங்கணும் செய்யணுன்ற மாதிரி எண்ணத்தோடையே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. குமார் அதுக்கு சொல்கிறாங்க, அப்போ தான் நான் மாறிட்டேன் அப்பட்டா, நான் பழைய குமார் இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க குமார். உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, சரி கவலைப்படாத விட்ரா, எல்லாம் சரியாயிடும், உன்னை மன்னிச்சு உனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கா, அந்த வாழ்க்கையை நல்ல மாதிரி வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்பத்தா, நான் அப்படி தான் நடந்துக்கிறேன் அப்பத்தா, ஏன் அப்பத்தா நான் அரசியை திரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, இப்போ தான்டா திருந்திட்டேன்னு சொன்னேன், எப்படிடா திரும்பி அவளை கல்யாணம் பண்ணிட்டு பழி வாங்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு குமார் சொல்கிறாங்க, இல்லை அப்பத்தா, எனக்கு அவன் மேலே உண்மையாகவே காதல் இருக்குது, அந்த அன்பில் தான் நான் கேட்குறேன், நான் அவளுக்கு ஏதாவது பண்ணணுன்னா நான் அவளை ராணி மாதிரி பார்த்துக்கணும், நான் பண்ணதுக்கெல்லாம் அவளை வந்து ஏதாவது சந்தோஷப்படுத்தணும், அவளை தாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு போயிட்டு அரசிக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி எதுவும் சொல்லிடாத, அவள் செருப்பை கழட்டி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தான் சொல்கிறாங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அது மனசுலே வை, கடவுள் வந்து உனக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அடுத்து சதீஷோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க, அரசியோட வீட்டுக்கு. அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பண்ணதெல்லாம் மறந்துடுங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க, நாங்கள் பண்ணதும் சரி அரசி பண்ணதும் சரி எல்லாமே மறந்துடுங்க, நம்ம புதுசாக ஒரு பேச்சை ஆரம்பிக்கலாம், நாங்கள் திரும்பியும் சதீஷுக்கு அரசியை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. திரும்பியும் ஒரு கல்யாணமா அப்படின்ற மாதிரி அரசிக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிற பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாண்டியன் எதுவுமே பதில் சொல்லாமலே இருக்காங்க. பாண்டியன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.